ஒரு 2 வருஷம். 25 வருஷம் வியாபாரம் பண்ணுறேன். அங்கே ஒரு 5 வருஷம் தான். ஃபர்ஸ்ட் இயரா? ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் இப்போ 3 வருஷமாக தான் வச்சுருக்கோம். நான் ஒரு 40 வருஷமா வந்து ஒரு 5 வருஷமா. நான் ஒரு 6-7 வருஷமா சிவமத்தனா இருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் 50 ரூபா டிக்கெட்டு சூப்பர். சாமி கும்பிட்டீங்களா? கும்பிட்டோம். சாமி என்ன சொன்னாங்க? சாமி நல்லா படின்னு சொன்னாங்க. பூஜையை பார்த்துட்டு இருக்கீங்க, எத்தனை காலமா பூஜை பார்த்துட்டு இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குங்க. எல்லாமே இப்போ வந்து நமக்கு ஃபெஸ்டிவல்னாவே கரூரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி திருவிழா அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் ஃபெஸ்டிவல். ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆஃபீஸ் முடிச்சுட்டு இப்போ ஃபேமிலியோடு வந்திருக்கோம். அப்படியே சுற்றி பார்த்துட்டு என்ஜாய்மெண்ட்டாக பார்த்து. கரூர் பசுபதீஸ்வரர் கோயில்னாலே ஒரு ஃபேமஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நாங்கள் வாரம் சனிக்கிழமை வருவோம், ஒரு தியானத்துக்காக வருவோம். நம்ம வந்தோன்னா கோயிலில் வந்தோன்னா நம்ம ஒர்க் ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர் எல்லாமே ஃப்ரீயாகி நம்ம ஒரு மனம் வந்து அமைதியாக இருக்கும். சிவன் தரிசனம் எப்படி இருந்தது? சிவன் தரிசனம் கும்பல் ஓவர், உள்ளே போக முடியல. என்ன எப்படி இருக்கு? கூட்டம் பயங்கரம். பூஜை அட்டன் பண்ணீங்க? இது 2வது. எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? நாங்கள் இங்கே ஒரு 10 வருஷமா வந்துட்டு இருக்கோம். 10 வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. எல்லா கால பூஜை அட்டன் பண்ணீங்களா? எல்லா கால பூஜை அட்டன் பண்ணுவோம். இந்த கோயிலுக்கான சிறப்பு என்னன்னா? இது வந்து கரிகால சோழன் இந்த கட்டினது. மறுபடியும் இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையானது. தஞ்சாவூர் கோயிலை விட பழமையானதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிறப்பான கோயில். இங்கே வந்து வேண்டிக்கிட்டோம்னா எது வேணாலும் நடக்கும். சாமி பார்த்தீங்களா? சாமி கும்பிட்டீங்களா? 2022 இன்னைக்கு வரைக்கும் இந்த கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு வந்துருக்கேன். சிவன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்கிறது அழிக்கிறது சிவன் தான். அதனால அவர் வந்து நான் முழுசாக நம்பி இந்த கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். வருஷம் வர்றேன். விடிய இருந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு நான் வீட்டுக்கு போவேன். நான் வருஷம் வந்துட்டே இருக்கீங்க நீங்க? ஓகே. மற்ற நாள்களில் வரீங்களா? மற்ற நாள் வருவோம். மற்ற நாள் வந்து வரும்போது இந்த கோயிலில் தான் நடந்தது, அதனால அடிக்கடி சின்னமா மக சிவன் கோயிலுக்கு போய் தொண்டு செஞ்சு இப்போ எல்லா கோயிலுக்கும் பழைய மாய்ந்தா கோயிலெலாம் போய் தொண்டு செய்யறதுக்காக தொண்டு செஞ்சிட்டு இருக்கோம். போய் முன்னை விட இப்போ சிவத்தொண்டு அதிகமாக தாங்க போயிட்டு இருக்குது. நானும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் தாங்க. நாங்கள் இருந்தாலும் சிவத்தொண்டு வந்து முன்னை விட இப்போ 70% செஞ்சிட்டு இருக்கேன் சிவக்காக. நம்ம பணியை முடிச்சுட்டு அடுத்தது சிவத்தொண்டு தான் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கேங்க. பண்ணதுலேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லா தான் நடக்குது. இந்த கோயிலுக்கான சிறப்பு என்ன சொல்றீங்க? இந்த கோயிலுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சேலங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இங்கே வந்ததுலேருந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு டைம் போகிறப்போ ஒவ்வொரு நல்லதாக நடக்குது. ஆனால் இப்போ இந்த கோயிலில் பசுபதீஸ்வரர் கோயில் இருக்குல்ல, இந்த கோயிலுக்கான சிறப்பு என்ன நினைக்கிறீங்க? சிவன் தான் சிறப்பு. எது வேணாலும் கம்பல்சரி நடக்கும். மனசார என்ன கம்பல்சரி கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து குட்டி சிவன் பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம சேனலில் வந்து பேசலாம்னு ஆசைப்படுறாங்க. சரி, சிவன் அருள் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? அதை பற்றி உங்களுக்கு கருத்து? நல்லா இதுண்ணே, எல்லாம் இப்போ நல்லா சிவன் பார்த்தானே, நல்லா இருக்குண்ணே. இது நல்லா பங்கம் தட்டுது, நல்லா எல்லாம் பண்டிகை மாதிரி இருக்குண்ணே. நல்லா நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப அது நல்லாவே தரிசிச்சுண்ணே. அருள் கிடைச்சிச்சா? நல்லாவே கிடைச்சிச்சுண்ணே. சாமி நல்லா பார்த்தோம். நன்றி நன்றி. கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. நாங்களே 1 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் பார்த்துட்டு வந்தோம். கடவுள் தரிசனம் வாங்கிட்டீங்க. கால பூஜை நாங்கள் வந்த பூஜை வேற. வருஷம் வந்துருக்கீங்களா கரெக்டாக சிவராத்திரிக்கு? இல்லைங்கண்ணா, இந்த வருஷம் தான் வந்திருக்கேன். எத்தனை கால பூஜை அட்டன் பண்ணியிருக்கீங்க? பூஜை அட்டன் பண்ணலைங்கண்ணா. எனக்கு ஒன்று தெரியும் என்னன்னா, சிவராத்திரி அன்னைக்கு நவகிரகத்துல இருந்து அந்த பிளானட்ல இருந்து டிவைன் எனர்ஜி வரும். ஸோ அப்போ பீஸ்ஃபுல்லாக விடிய முடிச்சிருந்தோம்னா அந்த எனர்ஜி நம்ம உடம்புக்கு போகும். ஸோ முடிச்சிருந்து இங்கே இருக்க முடியும். விரதம் இருந்தால் பெட்டர். ஆனால் இங்கே எல்லாருமே சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் விரதம் இருந்து உடம்ப சுத்தமாக வச்சுட்டு மனசை சுத்தமாக வச்சுட்டு காமா விடிய முழிச்சிருந்தா அந்த எனர்ஜி கிடைக்கும். ஓகே. ஏன்னா கடவுள் இறை நம்பிக்கை ப்ளஸ் சயின்ஸோட நீங்கள் பேசுறீங்க. ரெண்டும் ஒன்று தானே? இதுதான் டிஃப்ரெண்ட் இருக்கா? உங்கள் மனசு தான் கடவுள். இந்த பிரபஞ்சம் நீங்கள் எது கேட்டாலும் கொடுக்கும். உள்ள இறைவனை வச்சுட்டு இங்கே தேட முடியாது. இதை ஃபர்ஸ்ட் உணரணும். இதை ஃபர்ஸ்ட் உள்ள இருக்க கடவுளை உணர்ந்ததுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்து காமா இது பண்ணால் போதும். சாயந்தரம் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து அடுத்த நாள் காலையில் 6:30 வரைக்கும் அந்த பூஜை நடக்கும். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கேப்பில் அந்த இன்டர்வலில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.